ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். திரும்ப வரவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, விழுப்புரத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு. உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். கமெண்டில் பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சு உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு நானும் வந்து உடனே உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு வந்து பப்ளிஷ் பண்ண உடனே கொடுத்துட்ருக்கேன். சரி வாங்க, விழுப்புரத்து வந்து எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ கூட ஈவினிங் ஆஃப்டர்நூன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விழுப்புரம் எப்போ வரும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், இன்றைக்கி கூட எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது வந்து பொய் அப்படின்ட்டு என்னோடய கமெண்டில் பாருங்கள், இப்போ கூட சொல்லியிருந்தேன். ஸோ எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி. ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி அல்லது நாளைக்கு மண்டே எதிர்பாருங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், விழுப்புரத்து மாவட்டத்துக்கு இப்போவுமே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15-16 மாவட்டங்களில் வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, ஆனால் 15-16 கிட்ட வந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு பாதி அளவு தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கே வந்து இன்னும் வர வாய்ப்புகள் இருக்குது. நைட்டு அப்புறம் மார்னிங் எப்போனாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெப்சைட்டும் செக் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து மாவட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு ராமநாடு, மதுரை, திருச்சி, சேலத்துக்கு வந்து நிறையா பேர் கேட்டே இருக்கிறாங்க, எப்போன்னு. ஒருத்தர் வந்து என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார், கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்க அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி, அவர் தவறான முறையில் ரிப்ளை பண்ணாமல் மட்டும் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ ரிப்ளை பண்ண அவருக்கு சேலத்துக்கு வந்துடும், மண்டே வந்துடும், இல்லை எதிர்பாருங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கூட விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அடுத்தடுத்து விட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது நான் பாருங்கள், இப்போ விழுப்புரத்துக்கு விட்டுட்டாங்க. மேக்ஸிமம் சேலத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணுங்கள், வெப்சைட்டை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. அப்டேட் என்னவோ அடுத்தது கொடுத்துட்டே இருக்கிறேன். சரி வாங்க, இப்போ நோட்டிஃபிகேஷனில் எத்தனை விட்டுருக்காங்கன்னு பார்த்துடலாம். சேல்ஸ்மேன் தான் விட்டுருக்காங்க, பேக்கரிகளில் போல் விழுப்புரத்துக்கு. வழக்கமெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, செலக்டட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பேஜ் 20, 54, மொத்தம் வந்து 77 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு மொத்தம் 77 வேக்கன்சி அப்படின்ட்டு தெரியல. சரி, நோட்டிஃபிகேஷனில் எத்தனை கொடுத்துருக்காங்க வாங்க பார்த்துடலாம். ஆனால் செலக்டருக்கு வந்து 77 கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து 49 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வேக்கன்சி கிட்ட 27 வேக்கன்சி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா ஒரு 20-25 பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து செலக்ட் ஆகிறாங்க, எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆகிறாங்கன்னா ஸோ வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, மேலும் ஒரு நல்ல சான்ஸ் தான் இது. ஏன்னா வந்து கம்மியான வேக்கன்சி அடிப்படையில் வந்து செலக்ட் ஆகாமல் ஒரு 50 வேக்கன்சி 60 வேக்கன்சி இருக்கும்போது கம்மியான நம்பரில் செலக்ட் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு கூட ஒரு 30 வேக்கன்சி செலக்ட் ஆகிறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இதனால் வந்து ஒரு 30-40 பேர் பயனடைவாங்க. சரி, நல்ல விஷயம் தான் இது. ஸோ வந்து விழுப்புரத்துக்கு இப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் விட்டாங்கன்னு தெரியல. ஏன் இப்போ கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது, நைட்டு வர சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. வராத மாவட்டங்கள் வந்து அப்டேட் வந்து என்னவோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வீடியோ போட்டே இருக்கேன், அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ வந்து திரும்பவும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக இந்த ரிசல்ட்டுக்காக தான் இந்த சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதன் வழியாக தான் வந்து எந்தெந்த அப்டேட்டோ கரெக்டான முறையில் உண்மையான முறையில் கொடுத்துட்டே இருக்கேன். நிறையா சப்ஸ்கிரைபரை வந்து நன்றி சொல்கிறாங்க, தேங்க் பண்ணுறாங்க. நானும் அவங்களுக்கு எப்போவுமே தேங்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. மெயில் ஐடியில் இருந்து கமெண்ட் பண்ணுறாங்க, மெயில் ஐடியிலே மெசேஜ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் நிறைய பேர் வந்து என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து விழுப்புரம் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் விட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சாலும் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ விழுப்புரம் மாவட்டம் வந்துருச்சு. ஸோ இன்னும் வராத மாவட்டங்கள் வந்து எதிர்பார்த்துருங்க. எப்போ வேணாலும் வரலாம். வெப்சைட் செக் பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா உடனே வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.